பைபிள் சவாலின் 175வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 52 முதல் 54 அத்தியாயங்கள் தீமையுக்கும் தேவனுடைய மாறாத விசுவாசத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுகின்றன. தாவீது அகந்தை, வஞ்சகம் மற்றும் தேவனை விட தங்கள் சொந்த பலத்தை நம்புகிறவர்களை எதிர்த்து பேசுகிறார். அதே நேரத்தில் தேவன் தனது உதவியாளரும் பாதுகாவலரும் சிரமத்தின் நேரங்களில் பலத்தின் மூலமும் என்று நம்பிக்கையுடன் அறிவிக்கிறார். துன்மார்க்கம் சில நேரம் வலிமையாக தோன்றினாலும் தேவனுடைய சத்தியமும் நீதியும் இறுதியில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. தேவனை நம்புகிறவர்கள் அவரது சந்நிதியில் உறுதியாக நட்ட மரங்களைப் போல அவரது இரக்கத்தாலும் பராமரிப்பாலும் பலமாக வளர்கிறார்கள். தேவன் தனது மக்களின் ஜெபங்களை விசுவாசமாக கேட்டு எல்லா சவால்களிலும் அவர்களை தாங்கிக் கொள்கிறார். இன்று தேவனுடைய விசுவாசத்தை முழுமையாக நம்பி அவரது பலத்தை மட்டும் சார்ந்திருக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 175 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 52 to 54 highlights the contrast between evil and God's unfailing faithfulness. David speaks against pride, deceit, and those who trust in their own power instead of the Lord. At the same time, he confidently declares that God is his helper, defender, and source of strength in times of trouble. These psalms remind us that while wickedness may appear strong for a moment, God's truth and justice will ultimately stand forever. Those who trust in Him are like trees firmly planted in His presence, growing strong through His mercy and care. God faithfully hears the prayers of His people and sustains them through every challenge. Let us begin today with hearts that trust fully in God's faithfulness and depend on His strength alone. சங்கீதம் அதிகாரம் 52. Psalms chapter 52. வசனம் 1. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. Verse 1. To the chief musician, Mashil, a psalm of David. When Dog the Edomite came and told Saul, and said unto him, David is come to the house of Ahimelech. Why boastest thou thyself in mischief? O mighty man, the goodness of God endureth continually. வசனம் 2. நீ கேடுகளைச் செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. Verse 2. Thy tongue devisate mischiefs, like a sharp razor, working deceitfully. வசனம் 3. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யாதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். சேலா. Verse 3. Thou lovest evil more than good, and lying rather than to speak righteousness. Selah. வசனம் 4. கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். Verse 4. Thou lovest all devouring words, O thou deceitful tongue. வசனம் 5. தேவன் உன்னை என்றென்றைக்கும் ராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் ராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். சேலா. Verse 5. God shall likewise destroy thee forever. He shall take thee away, and pluck thee out of thy dwelling place, and root thee out of the land of the living. Selah. வசனம் 6. நீதிமான்கள் அதைக் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து. Verse 6. The righteous also shall see, and fear, and shall laugh at him. வசனம் 7. இதோ, தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வப்பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். Verse 7. Lo, this is the man that made not God his strength, but trusted in the abundance of his riches, and strengthened himself in his wickedness.
வசனம் 8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். Verse 8. But I am like a green olive tree in the house of God. I trust in the mercy of God forever and ever. வசனம் 9. நீரே இதைச் செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. Verse 9. I will praise thee forever, because thou hast done it, and I will wait on thy name, for it is good before thy saints. சங்கீதம் அதிகாரம் 53. Psalms chapter 53. வசனம் 1. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Verse 1. To the chief musician upon Mahalat, Mashil, a psalm of David, the fool hath said in his heart, There is no God, corrupt are they, and have done abominable iniquity. There is none that doeth good. வசனம் 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். Verse 2. God looked down from heaven upon the children of men, to see if there were any that did understand, that did seek God. வசனம் 3. அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகாமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Verse 3. Every one of them is gone back. They are altogether become filthy. There is none that doeth good, no, not one. வசனம் 4. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. Verse 4. Have the workers of iniquity no knowledge? Who eat up my people? As they eat bread, they have not called upon God. வசனம் 5. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். Verse 5. There were they in great fear, where no fear was, for God hath scattered the bones of him that encampeth against thee. Thou hast put them to shame, because God hath despised them. வசனம் 6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். Verse 6. O that the salvation of Israel were come out of Zion, when God bringeth back the captivity of his people, Jacob shall rejoice, and Israel shall be glad. சங்கீதம் அதிகாரம் 54. Psalms chapter 54. வசனம் 1. தேவனே, உமது நாமத்தி நிமித்தம் என்னை இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். Verse 1. To the chief musician on Neganoth, Mashil, a psalm of David, when the Ziphims came and said to Saul, Doth not David hide himself with us? Save me, O God, by thy name, and judge me by thy strength. வசனம் 2. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். Verse 2. Hear my prayer, O God, give ear to the words of my mouth. வசனம் 3. அந்நியார் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியார் என் பிராணனை வாங்கத் தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். சேலா. Verse 3. For strangers are risen up against me, and oppressors seek after my soul. They have not set God before them. Selah. வசனம் 4. இதோ தேவன் எனக்கு சகாயர்,
ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். Verse 4. Behold, God is mine helper. The Lord is with them that uphold my soul. வசனம் 5. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையைச் சரிக்கட்டுவார். உமது சத்தியத்தி நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். Verse 5. He shall reward evil unto mine enemies, cut them off in thy truth. வசனம் 6. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. Verse 6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. வசனம் 7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. Verse 7. For he hath delivered me out of all trouble, and mine eye hath seen his desire upon mine enemies. பைபிள் சவாலின் 175வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தீமையும் எதிர்ப்பும் சுற்றிலும் எழுந்தாலும் தேவன் இன்னும் விசுவாசமானவரும் வல்லமையுள்ளவருமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். கடினமான காலங்களிலும் தேவனை நம்புவது நிலைத்தன்மையையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் தருகிறது என்பதை தாவீதின் ஜெபங்கள் நினைவூட்டுகின்றன. மனித பலம் தோல்வியடையலாம், ஆனால் தேவனுடைய இரக்கமும் சத்தியமும் அவரது மக்களை ஒருபோதும் கைவிடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரது உதவியை தேடி தொடர்ந்து அவரில் நம்பிக்கை வைப்போம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நேரமும் விசுவாசத்தை பலப்படுத்தி அவரது அன்பில் நமது இதயத்தை வேரூன்றச் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது வாக்குத்தத்தங்களில் உறுதியாக நிற்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 175 of our Bible challenge is complete. Today we learned that God remains faithful and strong even when evil and opposition rise around us. David's prayers remind us that trusting in the Lord brings stability, peace, and confidence during difficult seasons. Human strength may fail, but God's mercy and truth never fail His people. Let us continue to place our hope in Him and seek His help in every situation. Every moment spent trusting God strengthens our faith and keeps our hearts rooted in His love. Each day is another opportunity to stand firm in His promises. Which truth from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.